ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே. நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி விவர்ஸ் செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மக்காச்சோளம் வச்சுருந்தேன் பாருங்க. இதுலேயுமே பூ வரப்போகுது. நான் காலையில் தண்ணி விடும் போது தான் பார்த்தேன். தெரியுதான்னு பாருங்க. இந்த பாருங்க, இதுலேயும் பூ வந்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இதுலேயும் சோளம் வந்துடும். மற்றபடி இந்த செவந்தி கன்று ஒடிச்சு வச்செல்லாம் அதுவும் நல்லா சிறப்பாக வந்துருச்சு. அது போக பக்கத்து வீட்டு ஒரு சகோதரி அவங்க நிறைய இந்த மேரிகோல்டு விதை போட்டிருந்தாங்களாம். அதுவும் பால்சம் செடியும் நிறையா வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வச்சுருக்கேன் பாருங்க. இது 2 பால்சம் நட்டிருக்கேன். இதுலேயும் ஒரு பால்சம் நட்டிருக்கேன். இதில் 2 மேரிகோல்டு. இதில் பீட்ரூட் எடுத்தோம்ல, அந்த தொட்டில் 2 மேரிகோல்டு நட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நிறையா கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்கள்ட்டையும் 2 பேர்கிட்ட நான் அதுலேயுமே எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அவங்களுமே செடி வைக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதில் அவங்களுக்கு நிறையா ரெயின்லில்லி கிழங்கு கொடுத்துருக்கேன், செவந்தி கன்று கொடுத்துருக்கேன், அப்புறம் கல்வாழை கிழங்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே வச்சு அவங்களும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தோட்டம் வைக்கிறோம்னால பக்கத்து வீட்டுக்காரங்களையும் தோட்டம் வைக்கிறதுக்கு நம்ம தூண்டி இருக்கோம். 4 பேர் என்னை பார்த்து நிறையா செடி வளர்க்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு பார்ப்போம். வாரம் வாரம் ஏதாவது சிறப்பான உரம் கொடுக்கணும் விவர்ஸ். அந்த இதில் போன வாரம் என்ன செஞ்சோம், மீன் கல்லில் தண்ணி கொடுத்தோம்ல. இன்னைக்கு வந்து முட்டை அமிலம் கொடுக்க போகிறோம். முட்டை அமிலம் ஏற்கனவே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதைத்தான் என்ன செஞ்சுருக்கேன், 5 லிட்டர் கேனில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன செய்யணும், இலை மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா செடியுமே நல்லா சூப்பராக வரும். இந்த கத்திரிக்காய் செடி எல்லாமே இப்போ எல்லாம் பூ பூக்குறாவில் நேரம் கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக இருக்கும். நீங்களும் இந்த முட்டமையெல்லாம் வாங்கி செஞ்சு கொடுங்க செடிகளுக்கு. செடியில் நல்ல விளைச்சல் பார்க்கலாம். எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் வராது இது கொடுக்கறதுனால. நான் ஏற்கனவே எந்த செடியிலும் பூச்சி தொந்தரவு இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா, எல்லாமே நம்ம இயற்கை உரம் தானே கொடுக்குறோம். அதனால் செடி நல்லா சிறப்பாக தான் இருக்கும். இந்த மிளகாய் செடிக்கெலாம் கொடுக்கும்போது சூப்பராக நிறைய நம்ம காய் வரும். ஏற்கனவே இது தரையில் வச்சுருக்கனாலே என்ன தெரியல, நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கேயுமே ஒரு அது என்னது நித்தியமல்லி இருக்குது. எங்களுக்கு ஒரு இது தூதுவளை. இதில் ஒரு கருணக்கிழங்கு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் நல்லா சிறப்பாக வருது. இந்த மருதாணி செடி, எங்களுக்கு ஒரு மிளகாய் செடி வச்சுருக்கோம். அது போக இந்த நித்தியமல்லியிலையும் என்ன செய்யலாம், மேலே அடிச்சு விட்லாம். நேற்று பூ கொஞ்சம் பறிக்காம விட்டேன்னு நினைக்கேன். அதுலேயும் கொஞ்சம் என்ன செஞ்சு விட்ருவோம், ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். அடுத்தாப்புல இங்கிட்டு நம்ம வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடியெலாம் வச்சுருக்கோம்ல. இந்த வெண்டைக்காய் செடி, இந்த செவ்வந்தி இலை, செவ்வந்தியே மொத்தத்துக்கு 30-40 கன்று இருக்குது பஸ். நம்ம ஒடிச்சு வச்சது எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, நல்லா சிறப்பாக தழுத்து வந்துட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதே என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெர்சி மாரன் வேல்டுன்னு. தேங்க்யூ. நான் அடுத்து இன்னும் கொஞ்சமாக ஊற்றி நாங்கிட்ட இருக்க ரோஜா கன்று, மல்லிகை கன்று எல்லாத்துக்குமே தெளிச்சு விடணும்.